Hi students, welcome to KC Botany. நாம் இந்த விடல 12th biology first division exam original question paper தான் பார்க்க போறோம். இந்த இயர்ல நடந்தது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சுன்னா இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணிப்பீங்க. ஆல்ரெடி நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பயாலஜி மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடும். சரிங்களா? அது எல்லாமே பார்த்து பாருங்கள். அதை பார்த்தாவே இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஈவன் 5 மார்க்ஸ் நம்ம அப்லோட் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பார்க்கல அப்படின்னா அதை தயவு செஞ்சு அதை பாருங்கள். பார்த்துட்டு வந்து இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணிங்க. சரிங்களா? இதில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவியல் நம்ம சொல்லியிருக்கோம், பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் சொல்லியிருக்கோம், அண்டு டீஃபாரஸ்டேஷனை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 21st A மட்டும்தான் சொல்ல, மற்ற எல்லாமே நம்ம சொன்னது தான். அதே மாதிரி ஆஃபேலி கொஷின்ஸு இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொன்னால் தான் இதில் இருக்கிறது எல்லாமே 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதிங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காமல் இருந்துச்சுனாலும் இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர்ஸாக யூஸ் பண்ணி படிங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் எழுதியிருந்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது பயோசுவாலஜி. ஸோ பயோசுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2 மார்க் 3 மார்க் நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க் அதேமாதிரி பாருங்கள். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் த ஹியூமன் ஓயம், இது வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதேமாதிரி ஹெச்ஐவி வித் நீட் லேபிள் டயக்ராம், ஸோ இது மட்டும் தான் சொல்ல. சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் ஜெனட்டிக் கோடு, இது சொல்லியிருக்கோம். அதே போல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். ஸோ இந்த 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 5 மார்க்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணதான். சரிங்களா? நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த 5 மார்க்ஸ் வந்து பார்த்து அது எல்லாமே ரீட் பண்ணி வச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிராஸ் செக் கூட என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த 1 மார்க்ஸை பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2 மார்க் 3 மார்க் வந்து குறித்து வச்சுங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு, அதனால் படித்து வச்சுங்க. கம்பல்சரி பாருங்கள். அமைப்பு கேட்டிருக்காங்க, கருப்பையோட அமைப்பு. ஸோ பப்ளிக்லேயும் நமக்கு வந்து பாட்னியில் கம்பல்சரி வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது, ஆனால் சுவாலஜியில் அப்படி கேட்குறாங்க. சரிங்களா? அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இது வந்து 5 மார்க்ஸு. சரிங்களா? அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி 1 மார்க்ஸ் வந்து மார்க் பண்ணிங்க. அடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். 5 மார்க்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், எதிர்கருத்துக்கள் இதுவும் ஈஸியாக கேட்டிருக்காங்க. இதான புக் பேக்கை தான், டார்வின் கோட்பாடுக்கான எதிர்கருத்துக்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் பார்ப்போம். 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.